வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸ் ஹல்வா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் டேட்ஸ் கொட்டையை எடுத்துகிட்டு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை, நெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அண்ட் பாதாம், முந்திரி, இது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஹல்வா வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த கொஞ்சம் வாட்டரோட நான் பேரிச்சம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேட்ஸ் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து தவா வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நமக்கு 4 ஸ்பூன் வந்து நெய் வேணும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் 4 ஸ்பூன் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்ச பாதாம் அண்ட் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சம் செவந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இது வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பக்கம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கிளறி இந்த நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா பாத்திரத்துலேயே வந்து ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு கிளறிட்டே இருங்க. வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக கிளறிட்டே இருக்கணும். நம்ம சேனலில் கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு எகெயின் 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது இது கூட ஒரு 4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸில் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல இனிப்பு இருக்க டேட்ஸாக இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். இப்போயும் இதுவும் நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? இது வந்து எப்படி வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அது வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து நம்ம கையிலலாம் படும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா திரண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நல்லா திரண்டு வரணும். இன்னும் கெட்டி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அடுத்தது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு வணக்கி வச்சோம் இல்லையா, அந்த நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அந்த நெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த ஹல்வாவை வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது இந்த ஹல்வா வந்து சூடாக இருக்குது. இதை வந்து இதில் போட்டு செட் பண்ணிடலாம். ஸோ நான் கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான குவான்டிட்டியை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா செட் ஆகட்டும். நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு டேப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நல்லா அழுத்தி விட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறி செட் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இது செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹல்வா வந்து செட் ஆகிடுச்சு நல்லாவே. இப்போ வந்துட்டு இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரமெல்லாம் வந்து நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்துக்கலாம். செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அமேசிங்காக இருக்குது. ஸோ டேட்ஸ் ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வழுக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.